சண்டே வந்து பார்த்திங்கன்னா அத்தை பையனோட கல்யாணம். எப்படி ரெடியாகி கிளம்பணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சனிக்கிழமை நைட்டு ஒரு 8-8:30ங்கிறப்ப மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்தில் எந்த ஃபங்க்ஷனும் இல்லை. பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சி கொண்டு வந்து மண்டபத்தில் விட்றது மட்டும்தான். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போய் நைட்டு படுத்து ரெடி ஆகிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு தங்கச்சி வீட்டுக்கு தான் வந்து கிளம்பி போயிருந்தோம். மண்டபத்துலேயே ஸ்டே பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் நேரம் கூட தூங்க முடியாதுன்ட்டு தங்கச்சி வீட்டுக்கு வந்து போயாச்சு. காலையில் 7 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தம். ஒரு 4 மணி போலவே நானும் என் தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சாச்சு. காலையில் ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேர் ரெடி ஆகிடலாம், அப்புறம் பிள்ளைங்களை ரெடி பண்ணி விட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நானும் என் தங்கச்சியும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிருந்தோம். நைட்டு வந்து சேரீயில் கொஞ்சம் ஃப்ரீ ப்ளீட் எடுத்து வச்சங்காட்டியும் காலையில் கொஞ்சம் டக்குன்னு ரெடி ஆகிட்டோம். பிள்ளைங்களையும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், எல்லோரும் ரெடி ஆகியாச்சு. ஒரு 5:30 மணி 6 மணிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. கோயிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வச்சுருந்தாங்க. கோயிலுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணி போல் கோயிலுக்கு வந்து வந்துட்டாங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டு கல்யாண வேஷ்டி செட் வந்து மாற்றிட்டாங்க, கூரைப்படம் வந்து மாற்றிட்டாங்க. கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்க முடியல. ஏன்னா அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கல்யாணம் வந்து கோயிலில் நடந்துருந்துச்சு. அதனால் பிள்ளை பையன்லாம் தனியாக நிற்க வச்சு எடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து க்ரௌடில் வந்து சரியாக எடுக்க முடியல. கல்யாணம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.